காரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு. ரெடிமேட் இட்லி மாவு. Without idli, there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காயில் ஊறுகாய் செய்ய போகிறோம். ஏற்கனவே நான் முருங்கைக்காயில் ஊறுகாய் செஞ்சுருக்கிறேன். அந்த ஊறுகாய் வேறு ஒரு மெத்தடில் செஞ்சுருப்பேன். இந்த ஊறுகாய் வேறு மெத்தடு. இந்த ஊறுகாய் வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடலாம். அதுக்கு முருங்கைக்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இட்லி குண்டாவில் தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. இதை வந்து தண்ணிக்குள்ள வேக போடாமல் இந்த மாதிரி இட்லி குண்டாவுக்குள்ள தான் வேக போடணும். இதை நல்லா வெட்டிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இட்லி குண்டாவில் இந்த மாதிரி வச்சு நம்ம வேக விட்டுக்கணும். நான் இந்த மாதிரி ஃபுல்லாமே அடுக்கி வச்சுட்டு நல்லா இட்லி பாத்திரத்தை வச்சு நல்லா அமுத்தி மூடி வச்சுருந்தேன். இது வந்து ஓரளவு நல்லா வேகணும். வேக விட்டு நான் காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து நிற்கிது. அதாவது நம்ம எடுத்து பார்க்கல உடையணும். பாருங்கள் அந்த மாதிரி உடையணும். இப்போ அவ்வளோதான், இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது ஆறுனதும் இதில் உள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் எடுத்துக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சதையை எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக 1-2 அரைக்கணும். நான் வந்து கொஞ்சம் நல்ல காயை, கொஞ்சம் முத்த காயின்னா அரைக்காய் எடுத்துருக்கிறேன். அப்படி எடுத்தால் தான் ஊறுகாய்க்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து கொலன்னா அப்புறம் தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கணும். ரொம்ப அடிச்சிடக்கூடாது. நான் அடிச்சுக்கிட்டு காட்டுறேன். இப்போ கடுகு வெந்தயமும் வறுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொடி அரைச்சாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு சுத்தமான புளி, நார் ஓடு எதுவுமே இல்லாமல் இந்த அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன் கெட்டியாக. நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவு எடுத்து பாருங்க, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற இந்த முருங்கை அந்த இதையும் லைட்டாக அரைச்சிக்கலாம். 1-2 தான் அரைக்கணும். இதை நைஸாக அரைச்சிடவே கூடாது. இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம். அவ்வளோ ஒன்றும் நைஸாக அரைக்கலை. கொஞ்சம் அப்படியே அந்த விதையெல்லாம் கொஞ்சம் இருக்கணும். அப்போதான் நம்ம கடிச்சு சாப்பிடையில ஊறுகாயில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கண்டிப்பாக. நான் வந்து 200 கிராம் வாங்கியிருக்கிறேன். இப்போ 200 கிராம் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது. ஒரு 2 வரமிளகா பிச்சு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சது. கருவேப்பிலை நல்லா அந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த ஈரமெல்லாம் போயிடணும். அந்த மாதிரி வெடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மற்றது போடணும். இப்போ 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சு புளி விடுங்க. அடுத்த குறைச்சி வச்சுக்கோங்க. புளியை போட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா கிண்டிடணும். நான் 1 ஸ்பூனு தான் மிளகாத்தூள் போட்டேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும். நல்ல காரமாக இருக்கணும். நான் ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தூள். நல்லா அந்த புளிகள்லாம் அந்த எண்ணெயில் பாருங்கள் இந்த அளவு வெந்து வரணும். அரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கை விழுது. உப்பு வந்து எப்போவுமே ஊறுகாய்க்கு தூக்கலாகவே இருக்கணும். அது மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தயம், இது கூட பெருங்காய பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வர விடணும். ஏன்னா கெட்டு போயிடும். இது வந்து நல்லா கொதி வர விட்டு இறக்கணும். எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். இது 2 மாதத்துக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து இது ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பு குறைச்சி வச்சு 10 நிமிஷமாக அப்படியே நல்லா சுண்டி வந்துருச்சு.
பாருங்கள் சுண்டி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிட்றேன். கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மறுபடியும் கசிஞ்சு மேலே வந்து நிற்கும். அப்போ நம்ம எடுத்து பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணாலும் இட்லி, தோசை, சாப்பாடு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். செமையாக இருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஊறுகாயை தாளித்து விட்டு இறக்கி வச்சுட்டேன். நான் நேற்று இறக்கி வச்சுட்டு இன்றைக்கி தான் பார்க்குறேன். பாருங்கள் நல்லா கசிஞ்சு நிற்கிது. நான் வச்சுட்டு நேற்று வயலுக்கு போயிட்டேன். இப்போ மறுநாள் நான் அதை பார்க்குறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் கசிஞ்சு வந்துருக்குது. இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய், அதை பச்சையாக ஊற்றுறதுனால ஊற்றலாம், இல்லாட்டி லைட்டாக சூடு பண்ணி கூட ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும். 2 மாதத்துக்கெல்லாம் இருக்காது. இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ செமையாக இருக்கும். அதனால் 2 மாதத்துலாம் இது இருக்காது. ஆனால் கெடாமல் இருக்கணும்னா 2 மாதத்துக்கு இதுக்கு வந்து கேரண்டி சொல்லலாம். நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்லா எண்ணெய் வந்து கசிஞ்சுக்கிட்டு நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி கசிஞ்சு வந்து நிற்கும். இப்போ இது அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம ஊறுகாயை ஒரு பாட்டிலில் போட போகிறோம். பாருங்கள் எப்படி நல்லா நிற்கிதுன்னு, நல்லா எண்ணெயோட கசிஞ்சு நிற்கிது. இப்போ இது ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, இதுக்கு வந்து உப்பு தூக்கலாகவே இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா அந்த மாதிரி உப்பு பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. நல்லா தூக்கலாக இருக்கணும், காரம், உப்பு, எண்ணெய். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊறுகாய் கெடாமல் இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஊறுகாங்க. இது வந்து முருங்கைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்களேன். நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கலாம். ஊறுகாய் மாதிரியே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம சும்மாவே சாப்பிட்றலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் சாதம் வச்சு கூட இந்த மாதிரி தொக்கு மாதிரி இதை வந்து கொஞ்சம் கொடுத்து விட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு நல்லா சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நல்லா வந்து ஒரு சத்து உள்ள ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி சீசன் டயத்துலலாம் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே பாட்டிலில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அமுத்தி விட்டுருங்க. எப்போவுமே எந்த ஊறுகாயாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல ஒரு அமுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அது கெடாமல் இருக்கணும், சாம்பு பிடிச்சி போயிடும். அப்போ சாம்பு பிடிச்சி போகாமல் இருக்கணும்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி எண்ணெய் நிற்கணும். இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. எடுக்கும் பொழுது இந்த எண்ணெய் பாருங்கள் இந்த மாதிரி ஒதுக்கிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கெமிக்கலும் போடாமல் செய்கிற ஊறுகாய். நிறைய பேர் கடையில் விற்கிறவங்க கெமிக்கல் போட்டு வச்சுருவாங்க, அது கெடாது. நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே போடுறதில்ல. அதனால் வந்து கொஞ்சம் சாம்பு பிடிச்சாலும் பிடிக்கும் மேலே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே அந்த எண்ணெய் இப்படி இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சாம்பல் பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சீசன் டயத்தில் வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா எந்த நாளுமே நீங்கள் முருங்கைக்காய் சாப்பிட்லாம். சத்து உள்ள ரெசிபி முருங்கைக்காய் ஊறுகாய், முருங்கைக்காய் தொக்கு, இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். இதே டைப்பில் நல்லா ஹெல்த்தியான பொருள் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.